உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறாரு. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இந்த பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 48 நாள். இது கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அப்ப கடக ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் யார் அப்படின்னா, 5ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் இப்ப கடக ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப கடக ராசிக்காரங்களுக்கு இந்த 12ஆம் இடத்தில் செவ்வாய் வருவது நல்ல விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக நல்ல விஷயம் அல்ல. 12ஆம் இடத்தில் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதி நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய முயற்சி, நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நம்மளுடைய பூர்வீகம், இது எல்லாத்தையும் பற்றி குறிப்பது தான் 5ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது நாம் செய்யக்கூடிய தொழில். அப்ப இத டோட்டலாக அந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில கஷ்டங்களைத்தான் கொடுப்பாரு அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. ஆனால் இருந்த போதிலும் உங்களுக்கு அந்த கடகத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உச்சமடைந்து 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கிறாரு. அந்த குரு யாரை பார்க்கிறாருன்னா சனி பகவானை பார்க்கிறாரு. அப்ப அந்த சனி பகவான் தொழில் காரகன். அப்ப அந்த குரு பகவான் அந்த சனி பகவானை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பீரியட்ல தொழில் நல்லா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லையே அப்படின்னு யார் வருத்தப்பட்டாலும் இப்போ அந்த வருத்தம் கண்டிப்பாக பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும், உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் கிடைக்கும், நீங்க கை நிறைய சம்பாதிக்கலாம், மனசார செலவு பண்ணலாம். அது போக நீங்க ஒரு பிஸ்னஸே பண்ணினாலும் ஒரு தொழிலே பண்ணினாலும் அந்த தொழிலையுமே உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். உங்களுக்கு வேலையாட்கள் கரெக்டா அமைவாங்க. நீங்க சொன்ன நேரத்துக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்க. இது மாதிரி தொழிலும் நல்லபடியாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுக்கு குருவும் காரணம், இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசி கடக ராசிக்கு 3ஆம் இடத்தை, அதாவது உபஜய ஸ்தானத்தை, ஒரு வெற்றி ஸ்தானத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறார். அப்ப நாம என்ன காரியங்கள் நினைக்கிறோமோ, நாம எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ, எதுல நல்ல நிலைமைக்கு வரும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. கண்டிப்பாக நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஆனா இது போக பாத்தீங்கன்னா அதே செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும் போது கடக ராசிக்காரங்க இந்த 48 நாள்ல மட்டும் ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு பொண்ணு பார்க்குறோம், இல்லைன்னு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம், இந்த மாதிரி அவங்கள சேர்த்து வைக்கணும், நாம கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற இவங்களுக்கு இவங்க தான் மாப்பிள்ளைக்கு இவங்க தான் பொண்ணு அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டாம். அப்ப அந்த முடிவு பண்ணாமல் இந்த 48 நாள் கழிச்சு அந்த முடிவு செய்யும் போது அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஏன் சொல்ற அப்படின்னா, இப்ப செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால், அது போக இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க, அப்போ நீங்க காதலிச்சுட்டு இருக்கிறீங்க, அப்போ அந்த காதலுக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு முடிவு அப்படிங்கிறது இந்த பீரியட்ல எடுக்க வேண்டாம். இந்த பீரியட்ல எடுத்தா அது சரியா வராது. இந்த பீரியட்ல உங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் ஆகக்கூடிய அளவுக்கோ, இல்ல
பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஆணை குறை சொல்வதற்கோ இல்லை ஆண் வந்து பெண்ணை குறை சொல்வதற்கோ இந்த பீரியட்ல வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த பீரியட்ல நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. இந்த பீரியட் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தர் உங்க மேல குறை சொன்னாவோ உங்களை வந்து பிடிக்காம போயிட்டாவோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடத்துல இப்போ செவ்வாய் இருக்கிறதுனால தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ அந்த இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஏதாவது நம்ம இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு வழிவகை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து இன்னொரு பிரான்ச் நம்ம ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறதோ இப்போ நீங்கள் செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அந்த 12ஆம் இடம் என்பது நம்மளுக்கு வந்து விரயஸ்தானம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பணம் காசு அப்படிங்கிறத நம்ம ஒரு தொழிலில் போட்டாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் எடுப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது போக இந்த சமயத்தில் சொத்தை விற்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொத்தை விற்று கடன் கட்டணும், நாம் நினைச்ச விலைக்கு போக மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு வேதனையில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இப்போ சொத்தை விற்கலாம். ஆனால் வித்துட்டு நாம் ஏதாவது வேற ஏதாவது சொத்து வாங்கணும், நம்முடைய எதிர்காலத்துக்கு இந்த சொத்து இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ சொத்து வாங்க முடியாது. இப்போ வாங்குவதற்கு சரியான டைம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறதோ ஒரு சொத்தை வாங்குவதோ, அப்படியே அந்த சொத்தை வாங்கினாலும் அந்த பேப்பரில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும், இல்லை அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லை அந்த இடம் சரியில்லாமல் இருக்கலாம். இது மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுபோக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகத்தையுமே நீ கொண்டு பாருங்க. அந்த ஜாதகத்துல இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சரியா இருக்குது, நம்ம இடம் வாங்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து சொன்னாங்கன்னா தாராளமாக நீங்க வாங்கலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப பணம் கொடுக்கும் போதோ ஒரு அக்ரிமெண்ட்ல எழுதிட்டு கொடுங்க. சும்மா பணத்தை அக்ரிமெண்ட் போடாமல் ஒரு எழுத்து வடிவமாக எழுதாமல் ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறது. இப்போ பணத்தை காசு கொடுக்குறோம், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு தான் அந்த பொருள் நம்ம கைக்கு வருது, இல்லை நமக்கு ஒரு மாதம் கழிச்சு நமக்கு ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா எதுவுமே எழுத்து வடிவில் செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடகம் சந்திர பகவானுடைய வீடு. அப்போ அந்த சந்திர பகவான் கோயிலாகப்பட்டது இங்கே பெருந்துறை பக்கத்தில் திங்களூர் அப்படிங்கிற இடத்துல அந்த சந்திர பகவானுக்கு தனிப்பட்ட முறையில் கோயில் இருக்குது. அப்போ அந்த கோயிலுக்கு முடிந்த வரைக்கும் டைம் இருக்கிறவங்க திங்கக்கிழமை நாளில் அந்த கோயிலுக்கு போய் வெள்ளை புஷ்பங்கள் போட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த தெய்வத்தை கும்பிட்டு வர்றது நல்லது. அதாவது திங்களூரில் சந்திர பகவானுக்குன்னே தனியாக கோயில் இருக்குது. அது போக அப்படி போக முடியாதவர்கள் இப்போ நவகிரகங்களில் சந்திர பகவான் இருக்கிறாரு. அப்போ திங்கக்கிழமை போய் வெள்ளை புஷ்பங்கள் போட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.